வணக்கம் நண்பர்களே! 100 நாள் 100 கதை தொடரில் இன்று 11வது கதை. அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி. சிங்கம் ஒண்ணு ஒரு வாரமா சாப்பிடாம ரொம்ப பசியோட உணவு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ அது கண்ணுல ஒரு ஆண்மானும் பெண்மானும் விளையாடிட்டு இருக்கிறது படுது. உடனே தன்னோட பசிய போக்கிக்கிறதுக்காக அந்த மான்களை வேட்டையாட அந்த மான்களை துரத்த ஆரம்பிக்குது. ஆனா அது எந்த மானையும் குறி வைக்கல. எந்த மானை வேட்டையாடணும்னு முடிவு பண்ணல. சிங்கம் துரத்துறத பார்த்துட்டு அந்த மான்கள் ரெண்டும் தன்னோட உயிரை காப்பாத்திக்க வேகமா ஓட ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போனதும் 2 மான்களும் வெவ்வேறு திசையில பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்குது. இப்பயும் இந்த சிங்கம் எந்த மானையும் குறிவைக்காம முதல்ல ஆண்மான துரத்தி ஓடுது. அது ரொம்ப வேகமா ஓடவே திரும்பி பெண்மான துரத்த ஓட ஆரம்பிக்குது. ஆண்மான துரத்திக்கிட்டு இருந்த சிங்கம் திரும்பி வரத்துக்குள்ள பெண்மான் ரொம்ப தூரம் ஓடி போயிடுது. கடைசியில 2 மான்களையும் பிடிக்க முடியாம அந்த சிங்கம் பசியோட திரும்பி நடக்க ஆரம்பிச்சது. அது மாதிரி தாங்க நம்மளும் முக்கியமான நேரத்துல சீக்கிரமா முடிவெடுக்காம நேரம் கடத்தினா கடைசியில எதுவுமே கிடைக்காம ஏமாந்து போக வேண்டிய நிலை வரும்.